முதலீடுகள், சேமிப்பு மற்றும் வருமான வரி போன்றவை தொடர்பாக நேயர்களின் சந்தேகங்களுக்கு இந்த பகுதியில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள முக்கிய முதலீட்டு திட்டங்கள் குறித்து பாலமுருகன் என்ற நேயர் கேட்டுள்ள கேள்விக்கு முதலீட்டு ஆலோசகர் கிருஷ்ணதாசன் பதிலளிக்கிறார். தொலைபேசி வழியே அவரிடம் இந்த பதிலை பெறலாம். வணக்கம் திரு கிருஷ்ணதாசன். இந்தியாவில் உள்ள முக்கிய முதலீட்டு திட்டங்கள் பற்றி நமது நேயர் பாலமுருகன் மின்னஞ்சல் மூலம் கேட்டிருக்கிறார். மேலும் அதில் குறிப்பாக பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்கள் எவை என்பதை பற்றியும் வினவியிருக்கிறார். அவருக்கு மட்டுமல்லாமல் நமது மற்ற நேயர்களுக்கும் இது குறித்து விரிவாக விளக்குங்கள். இந்தியாவில் உள்ள முதலீட்டு முறைகளை பொறுத்தவரையிலும் பிக்சட் டெபாசிட், அதாவது வங்கிகளில் உள்ள பிக்சட் டெபாசிட், தபால் துறை நிறுவனமா செய்யப்படுற MIS, NSE, டேர்ம் டெபாசிட், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள்ல முதலீடு பண்ணலாம். பங்கு சந்தை சார்ந்த முதலீடு திட்டங்களும் இருக்கு. இது தவிர முதலீட்டு நோக்கில, முதலீட்டு அடிப்படையில் இருக்கிற சில காப்பீட்டு துறை பாலிசிகளும் இருக்கு. அதாவது அதுல மணி பேக் பிளான்ஸ் வருது, என்டோமென்ட் பிளான்ஸ் இருக்கு, பங்கு சந்தை சார்ந்த யூலிப் திட்டங்களும் இருக்கு. இதை தவிர ஒருத்தருக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனங்களோட பென்ஷன் பிளான்ஸும் இருக்கு. இதை தவிர இன்னொரு முக்கியமான, அதாவது ரொம்ப பாதுகாப்பான ஒரு முதலீட்டு முறைன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மிகுந்த நீண்ட கால அடிப்படையில் செய்யற ஒரு முதலீடு, நல்ல வரிவிலக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பான முதலீடு. இதை மாதிரி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதுலயும் நல்ல வருவாயும் இருக்கு, நல்ல வரி சலுகைகளும் இருக்கு. பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள், அதாவது நேரடியாக பங்குகள்ல செய்யற முதலீடு, பாண்ட்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள் சார்ந்த பாண்ட்ஸ் மற்றும் டிபெஞ்சர்ஸ்ல செய்யற முதலீடு, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், அதாவது NPS அப்படிங்கிற திட்டம், தங்கம் சார்ந்த திட்டங்கள், தங்கத்துல நேரடியாகவும் தங்கம் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களிலும் முதலீடு, மற்றபடி ரியல் எஸ்டேட் முதலீடு அப்படின்னு பல வகையான முதலீட்டு திட்டங்கள் இந்தியாவில் இருக்கு. இதுல ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்யும் போது பாதுகாப்புக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா பிக்சட் டெபாசிட், வங்கிகளில் செய்யற பிக்சட் டெபாசிட், தபால் துறையில் செய்த டெபாசிட், மற்றபடி மணி பேக் பிளான்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் வங்கி நிறுவனங்களோட மணி பேக் பிளான்ஸ், என்டோமென்ட் பிளான்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி PPF, அதே மாதிரி EPF, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த மாதிரி திட்டங்கள்ல முதலீடு செய்யறது மிகுந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய திட்டங்களாகும். மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் யூலிப் திட்டங்களை பொறுத்தவரையிலும் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஆனா முதலீடு வளர்ச்சியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஏன்னா பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளா இருக்கிறதுனால இதுல அந்த ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட நீண்ட கால அடிப்படையில நம்ம இதுவரையிலும் குறிப்பிட்ட பல முதலீடு திட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் மிகுந்த பலன் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கடன் பத்திரத்தில் சார்ந்த முதலீடுகள், பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை பார்க்கும்போது இதுலயும் நல்ல ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் நம்ம சொல்லும்போது அந்த பாண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸோட ரேட்டிங், அதாவது கிறிசில் இக்ரா மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்குற ரேட்டிங்கை பார்த்து நல்ல ரேட்டிங் இருக்கிற ஒரு பாண்ட்ஸ்லயோ டிபென்ச்சர்லயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி NPSலயும் சரி, NPSல பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளும் சாரா முதலீடுகளும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சார்ந்த முதலீடுகளா இருந்தா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். பங்கு சந்தை சாரா முதலீடுகள் ஜாஸ்தி இருக்கும்போது ரிஸ்க் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். பிக்சட் டெபாசிட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள், தங்கம் சார்ந்த திட்டங்கள் லிக்விடிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல முன்னவரிசையில நிற்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள், நேரடியாக பங்குகளில் செய்யும் முதலீடுகள், ரியல் எஸ்டேட் சார்ந்த திட்டங்கள், இவைகள் எல்லாம் அதிக முதலீடு பலன் தரக்கூடிய வாய்ப்பை உள்ள முதலீடுகள். பாதுகாப்பான முக்கிய முதலீடுகள் குறித்து பார்த்தோம். நேயர்களே, சிக்கனம், சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் triples@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். அண்மை செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.